நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சி வழியே சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில தொடங்கி இன்னும் சில நிகழ்ச்சிகள்ல கர்த்தரோட நேரடியான சந்திப்புகள்ல இருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள போறோம். குறிப்பா ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்கள்ல இருந்து பாடத்தை கத்துக்க போறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்திப்பை எதிர்கொள்றாரு. கர்த்தரோடு அவருக்கு ஒரு சந்திப்பு உண்டாகுது. அப்ப ஆபிரகாம் கர்த்தர்கிட்ட பேசுறாரு பாருங்க. ஆண்டவரே, நீர் சோதோம் கொமோரா பட்டணங்களின் பாவங்களின் காரணமாக அவைகளை அழிக்கப் போகிறீர். ஆனால் அங்கே கொஞ்சம் நீதிமான்கள் இருக்கலாம் இல்லையா? உங்களை நோக்கி பார்க்குற கொஞ்சம் பேர் அங்கே இருக்கலாம் இல்லையா? உங்களுக்காக நிற்கிற சிலர் அங்கே இருக்கலாமே அப்படின்னுலாம் அவர் நிறைய விஷயங்களை அடுக்கிறாரு. எனக்காக வைராக்கியமாக நிற்கிற ஒரு 100 பேர் அங்கே இருந்தால் அந்த பட்டணங்களை அழிக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்புறமா அப்படியே அது தொடருது. 50 பேர் இல்லை 10 நீதிமான்கள் இருந்தால் கூட அந்த பட்டணங்களை அழிக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அவர் இன்னும் ஒரு கூடுதல் வாய்ப்புகளை கொடுக்கிறவர். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை அழிக்கிறதுக்காக இல்லை, உன்னை பாதுகாக்க, உன்னை பத்திரமா வைக்க, உன்னை மீட்கத்தான் இருக்கேன். அது மூலமாக என்ன நோக்கத்துக்காக உன்னை நான் உருவாக்கினேனோ அதை உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த குறிப்பிட்ட வேத பகுதியின் சூழலை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்க்குறோம். 2 தூதர்கள் சாயங்காலத்தில் சோதோமின் வாசலுக்கு வந்தாங்க. நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அந்த நேரத்தை கவனிங்க. லோத்து அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2 தூதர்களும் சோதோமுக்கு வர்றாங்க. அவங்க பட்டணத்து வாசலில் நுழையிறப்ப அந்த நுழைவு பகுதியில் லோத்து உட்கார்ந்துருக்கிறாரு. லோத்து அங்கே ஏன் உட்கார்ந்துருக்கணும்? இதை மட்டும் கொஞ்சம் நல்லா யோசிங்க. அடுத்த சில நிகழ்ச்சியில் இதே பகுதியில் இருந்து இன்னும் சில விஷயங்களை நாம் ஆராய போகிறோம். லோத்து ஏன் அங்கே உட்காந்துருக்கணும்? பொதுவாக அந்த நாட்களில் மக்கள் பகலில் வேலை செஞ்சுட்டு சாயந்தரமாக கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது வழக்கம். லோத்துவை பொறுத்த மட்டும் அவர் தன்னோட ஓய்வு நேரத்தில் அந்த பட்டணத்தோட நுழைவு பகுதியில் உட்கார்ந்துருக்கிறது பழக்கமாக அவருக்கு இருந்திருக்கலாம். அந்த பட்டணம் துன்மார்க்கத்தினால் நிறைஞ்சிருந்த ஒரு பட்டணம். இதே அதிகாரத்தில் அடுத்த சில வசனங்களில் நம்ம பார்க்க முடியும். அந்த பகுதி மக்கள், துன்மார்க்கமான ஆண்கள் சிலர் அங்கே புறப்பட்டு வந்து லோத்துவை தாக்க துவங்கினாங்க. எதுக்கு? அவங்க லோத்துவின் வீட்டுக்கு வந்திருந்த 2 நபர்கள், அதாவது அந்த தூதர்களோட பாலுறவு வச்சுக்க விரும்பினாங்க. அவங்களுக்கு அது தூதர்கள்னு தெரியாது. அவங்கள பொறுத்த அளவில் அவங்க 2 பேரும் லோத்துவோட வீட்டுக்கு வந்த உறவினர்கள். பாருங்க, அந்த பட்டணம் துன்மார்க்கத்தினால நிறைஞ்ச ஒரு பட்டணம். அங்கே இருந்த பெரும்பாலான மக்கள் எல்லாருமே எல்லா வகையான மோசமான பழக்கங்களும் உடையவர்களாக இருந்தாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. அந்த 2 தூதர்களும் பட்டணத்துக்குள்ளே வந்தப்ப அவங்கள மற்ற எந்த மோசமான மனுஷங்களும் சந்திக்கலை. லோத்து மட்டும்தான் அங்கே உட்கார்ந்துருந்தார். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஒரு எதேச்சையான நிகழ்வு மாதிரி இருக்குது இல்லையா? இந்த எதேச்சையான நிகழ்வுகள் மூலமாக எப்படி ஆண்டவர் கிரியை நடப்பிக்கிறார் அப்படின்றது எனக்கு ஆச்சரியமான, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயங்க அப்படின்னு நாம் நினைக்கிற விஷயத்து மூலமாக எப்படி கடவுள் கிரியை செய்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். லோத்து ஓய்வு நேரத்தில் பட்டணத்து வாசலில் உட்கார விரும்பி இருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள், அவர் அப்படி சும்மா ஓய்வாக உட்கார்ந்துருந்த ஒரு விஷயந்தான் லோத்துவையும் அவரோட குடும்பத்தையும் காப்பாற்றிருக்குது பாருங்கள். ஏன்னா தூதர்கள் அங்கே வந்தப்போ மோசமான எந்த ஒருத்தரும் அங்கே இல்லை, அல்லது அந்த தூதர்கள் சந்திக்கலை. லோத்து மட்டுமே தூதர்களை சந்திக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ஆண்டவர் எதேச்சையான விஷயங்கள் வழியாக கிரியை செய்யக்கூடிய ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையின் எதேச்சையான சம்பவங்கள் வழியே ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். இது ஏதோ போகிற போக்கில் நடந்துச்சுங்க, எதேச்சையாக சாதாரணமாக நடந்துச்சுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் மூலமாக பெரிய காரியங்கள் நடக்க முடியும். பாருங்கள், பட்டணத்து வாசலில் ஓய்வுக்காக உட்கார்ந்துருக்கிற லோத்து மூலமாக பெரிய காரியங்கள், பெரிய விஷயங்கள் நடந்துச்சு.
நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையின் ரொம்ப சாதாரண எதேச்சையான விஷயங்களை ஆண்டவர் மிகப்பெரிய விஷயங்களுக்காக பயன்படுத்த முடியும். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஓய்வு நேரத்தில் வாக்கிங் போகிறத விரும்புகிற ஒரு நபராக இருக்கலாம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓய்வு நேரத்தில் வாக்கிங் போகிறது எனக்கு பிடிக்கும். பல நேரங்களில் நான் வாக்கிங் போகிறப்ப அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவரை துதிச்சிட்டே போவேன். அப்படியே அந்த இதமான தென்றல் காற்றை அனுபவிச்சுட்டு நடந்து போவேன். அப்படிப்பட்ட சமயங்களில் எத்தனை முறை ஆண்டவர் என்னை சந்தித்து என்கிட்ட பேசியிருக்கிறாரு தெரியுமா? சும்மா வாக்கிங் போகிறப்ப ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் உங்களோட பேச முடியும், உங்களை சந்திக்க முடியும். உங்கள் வாழ்க்கையின் மிக சாதாரண விஷயங்கள் அல்லது சம்பவங்கள் மூலமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றி அமைக்க முடியும். உங்கள் வாழ்க்கையின் சாதாரண விஷயங்கள் மூலமாக ஆண்டவர் அதை செய்ய முடியும். நான் எப்போவாச்சும் ரிலாக்ஸாக திரைப்படம் பார்க்குறதுக்கு போவேன். ஓய்வு நேரங்களில் நான் அப்படியே சில இடங்களுக்கு போய் சும்மா சுற்றிட்டு வருவேன். அப்பப்போ என்னோட இந்த பொழுதுபோக்கை நான் என்னோட ஓய்வு நேரத்தில் செய்வேன். இப்படி பல விஷயங்களில் நீங்கள் உங்கள் ஓய்வு நேரங்களை கழிக்கலாம். இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி வைக்கிற சவால் இதுதான். அப்படிப்பட்ட ஓய்வு நேரங்களை, சாதாரண நேரங்களை நீங்கள் ஏன் ஆண்டவரோட கரங்களில் அர்ப்பணிக்கக்கூடாது? ஆண்டவர் உங்களை அந்த நேரத்தில் சந்திக்க முடியும். ஆண்டவர் அந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்த முடியும். அந்த எதேச்சையான தருணங்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியும். சாதாரண வாழ்க்கையின் தருணங்களை மகத்தான விஷயங்களை செய்கிறதுக்காக ஆண்டவர் பயன்படுத்த முடியும். லோத்துவோட வாழ்க்கையிலிருந்து நாம் இந்த அற்புதமான பாடத்தை இன்றைக்கி நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க போகிறோம். சாதாரண ஒரு விஷயந்தான், லோத்து பட்டணத்து வாசலில் உட்கார்ந்துருந்தார், அவ்வளோதான். ஆனால் அந்த நேரத்தில் 2 தூதர்கள் வர்றாங்க. அந்த ஒரு சந்திப்பு லோத்துவையும் அவரோட குடும்பத்தையும் அந்த பட்டணத்தில் வர இருந்த அழிவிலிருந்து காப்பாற்றுறதுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையின் மிக சாதாரண விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற இயல்பான எதேச்சையான தருணங்கள், நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, சும்மா ஊர் சுற்ற போகிறீங்க, ஓய்வாக ரிலாக்ஸ்டாக இருக்கிறீங்க, அப்படிப்பட்ட நேரங்கள்லையும் ஆண்டவரோட கரங்களில் நீங்கள் அர்ப்பணிங்க. ஏன்னா ஆண்டவர் அந்த சாதாரண விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றக்கூடிய ஒன்றா மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கையின் மிக சாதாரண ரொம்ப சின்ன விஷயத்தையும் கூட, அதை ஒரு எதேச்சையான விஷயமாக அது இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை பயன்படுத்தி நீங்கள் ஆச்சரியப்படுற விதமாக பெரிய விஷயங்களை செய்ய முடியும். அமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமாக நீங்கள் ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.